வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலை உணவு பார்த்திங்கன்னா சிறுதானியம் சாமை அரிசியில் ஒரு வெண்பொங்கல் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். இதுக்கு சாம்பாரும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சட்னி மட்டும் வச்சுருக்கேன். வடை கடையில் வாங்கி வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க. இந்த சாமை அரிசி பொங்கலுக்கு நான் ஒரு அளவு சொல்லிடுறேன். ஒரு 100 ml அளவு டம்ளர் அளவு நீங்கள் சாமை அரிசி எடுத்திங்கன்னா 1/4 டம்ளர் அளவு பாசிப்பருப்பு. இதை நல்லா கழுவிட்டு நம்ம ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். ரொம்ப கொலன்னு வேணும்னா 4 டம்ளர் தண்ணி கூட நம்ம வச்சுக்கிடலாம். வச்சு வேக வச்சு தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் வரவும் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா மிளகு, ஜீரகம், கடுகு, இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், முந்திரி பருப்புலாம் போட்டு நெய் விட்டு நம்ம தாளித்து வச்சுக்கிடலாம். பொங்கல் கொலன்னு வேணும்னா நம்ம 4 டம்ளர் தண்ணி கூட வச்சுக்கலாம். இன்னொன்று பண்ணலாம், நம்ம சாமை அரிசியும் பாசிப்பருப்பையும் வறுத்து போட்டு வேக வச்சோம்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு சட்னி சாம்பார் தான் இருக்கணும். நான் சட்னி மட்டும் தான் இன்றைக்கி அரைச்சிருக்கேன். இதனால் நம்ம வச்சு சாப்பிட்லாம். நம்ம உடல் எடையை குறைக்கணும்னா கண்டிப்பாக இந்த வாரத்தில் ஒரு 3 நாள்